வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம தமிழ் ஜிஸ்ட் வந்து ஜூன் மந்த்துக்கானது பார்க்க போகிறோம் இங்கிலீஷில். ஸோ தமிழ் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் வேணும்னாக்கா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், கமெண்ட்லேயே பின் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஜூன் மந்த்துடைய மேகசினில் இருந்து தான் நமக்கு வந்து நியூ கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸு, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து நமக்கு கவர் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கு இந்த மந்த்ல இருந்து நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும், சரிங்களா? ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் 1, 2, 4 எல்லா டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்குமே நம்ம வந்து இந்த ஜிஸ்ட் வந்து படிக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வீடியோ பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனல் புதுசாக வரீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கனாக்கா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இங்கிலீஷில் பார்க்கலாங்க. ஸோ ஜூன் 2026 இங்கிலீஷில் தான் பார்க்குறோம். ஸோ சிங்கப்பென் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கீம். இது வந்து சிஎம் வந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மோரில் வந்து ஜூன் 9 அன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருப்பா அப்படி, சரிங்களா? ஸோ சிங்கப்பென் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஸ்கீம். ஸோ இதுக்கான எம்பலம், அதுக்கப்புறம் அவங்களுக்கான வெஹிக்கிள்ஸும் வந்து லான்ச் பண்ணியிருப்பா அப்படி. ஸோ பெண்கள் அப்புறம் குழந்தைகள், ஸோ உங்களுடைய சேஃப்டி தான் இந்த ஃபோர்ஸுடைய ரொம்ப முக்கியமான எய்மு. ஸோ இதுக்கான ஜிஓ வந்து அவர் பதவியேற்றுக்கிட்ட மே 10 அன்னைக்கு வந்து இதுக்கான ஜிஓ வந்து போட்டிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2545 நியூ போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக 350 crore rupees வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ட்ரோன்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ட்ரெஸ்லேயே வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணக்கூடிய அந்த கேமராஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ட்ரெஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? சர்வேலன்ஸுக்காக. நெக்ஸ்ட்டு இந்த சிங்கப்பென் ஸ்பெஷல் ஃபோர்ஸுடைய ஹெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஐஜி இருப்பா அப்படி. ஸோ இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஜிபி. ஸோ அவர் வந்து ஹெட்டாக இருப்பா அப்படி. பாருங்க, ஹெட் ஆஃப் சிங்கப்பென் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஐஜிபி. ஸோ அவர் வந்து மேனேஜ் மானிட்டர் பண்ணுறதுக்காக அவருக்கு வந்து 2.15 crore rupees வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து 270 அந்த யூனிட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ ப்ரெசென்ட்டாக 70 யூனிட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இது வந்து சீஃப் மினிஸ்டருடைய டைரக்ட் சூப்பர்விஷன் கீழே இருக்கக்கூடியது, சரிங்களா? ஸோ உங்களுடைய டியூட்டிஸ் என்னன்னா முக்கியமான வல்னரபிள் லொகேஷன்ஸ், பப்ளிக் பிளேஸு, ஸோ பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், இந்த மாதிரி முக்கியமான எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் இங்கெல்லாம் வந்து அவங்க ரோம் பண்ணிட்டு இருப்பாங்க, சரிங்களா? ஸோ இவங்க வந்து என்ஜிஓஸ் கூடயும் அப்புறம் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் இவங்களோடையும் டைப் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து இந்த சேஃப்டி சர்வேலன்ஸை வந்து அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கோஆர்டினேட் வித் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட், அதுக்கப்புறம் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், ஸோ இவங்களோடையும் சேர்ந்து இவங்க வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது ஃபார்மர்ஸுக்கு வந்து அந்த பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி செஞ்சது, சரிங்களா? ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000 rupees வந்து மார்ஜினல் ஃபார்மர்ஸுக்கு அது வந்து லோன் வேவர் பண்ணி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ஆர்பிஐடைய கைட்லைன்ஸ் 28/11/2025. ஸோ இந்த கைட்லைன்ஸ் படி கவர்மெண்ட் வந்து அவங்க கடன் தள்ளுபடி செய்கிறீங்கன்னா அந்த தள்ளுபடி செஞ்ச 45 to 60 நாளைக்குள்ள அந்த மொத்த அமௌண்ட்டையும் வந்து நீங்கள் அந்த பேங்க்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிடணும், செட்டில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க் மூலமாக வாங்கப்பட்ட அந்த லோன்ஸ் தான் இதில் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ 1/5/25 28 to 26 வரைக்கும் எடுத்து லோன்ஸ், சரிங்களா? ஸோ லார்ஜ் ஃபார்மர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு வந்து 5,000 rupees வந்து தள்ளுபடி ஆகும், சரிங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ ஃபார்மர் இருக்காங்கன்னா 14 lakh ஃபார்மர்ஸ் வந்து லோன் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த ஸ்கீமுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஃபண்டு செலவாகுனா 2,044 crore rupees வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ மார்ஜினல் ஃபார்மர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மால் ஃபார்மர்ஸ், இதில் வந்து மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அதாவது 50,000 வரைக்கும் லோன் எடுத்திருக்காங்கனாக்க 100% வந்து அவங்களுக்கு தள்ளுபடி ஆயிரும். ஸ்மால் ஃபார்மராக இருந்தால் 50%. ஸோ இதே வந்து 1 லட்சத்துக்கு மேலே லோன் வாங்கியிருந்தாங்கன்னா 5,000 ரூபா 2 பேருக்கும் வந்து தள்ளுபடி ஆகும். மார்ஜினல் அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் 2 பேருக்குமே. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கியிருந்தா 5,000, 50,000க்குள்ளே இருந்தால் மார்ஜினல் ஃபார்மர்ஸுக்கு 100%, ஸ்மால் ஃபார்மர்ஸுக்கு 50% தள்ளுபடி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் பிஎம்ஐ வந்து போய் மீட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ 27/5/26 அன்னைக்கு. ஸோ அப்போ போயிட்டு பார்க்குறப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா பிஎம்க்கு வந்து தேங்க் பண்ணியிருப்பா அப்படி. ஸோ ஆனைமங்கலம் காப்பர் பிளேட்ஸ், ஸோ அதை வந்து பிஎம் அவருடைய நெதர்லாந்து விசிட் போனப்போ கொண்டு வந்திருப்பா அப்படி. ஸோ அதுக்காக தேங்க் பண்ணியிருக்கா அப்படி. இது போக 4 ரெக்கமெண்டேஷன்ஸ், அதாவது 4 ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி சிஎம் வந்து சொல்லியிருப்பா அப்படி. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடம், சரிங்களா? ஸோ இது வந்து எல்லா அரசு பொது நிகழ்ச்சிகளும் தொடக்கத்தில் பாடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்பா அப்படி. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், ஸோ அவங்களுடைய ஒரு சர்க்குலர். ஸோ 28 ஜனவரி அன்னைக்கு ரிலீஸ் பண்ண ஒரு சர்க்குலரில் இந்த ஆர்டரில் தான் வந்து நீங்கள் அந்த ஃபங்க்ஷன்ஸில் வந்து நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வந்தே மாதரம், நேஷனல் அந்தம், அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து, சரிங்களா? ஸோ இந்த ஆர்டரில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக அவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸை வந்து நீங்கள்
ரெக்வஸ்ட் பண்ணி எங்களுக்கு வந்து சரியான கிளாரிஃபிகேஷன்ஸ் இஷ்யூ பண்ணி கொடுங்க. ஸோ நாங்கள் வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபர்ஸ்ட்டில் பாடணும், அதுதான் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்குது எங்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருப்பா அப்படி. ஸோ தமிழ் தாய் வாழ்த்து வந்து மனோன்மணியம் பி சுந்தரம் பிள்ளை அவர்களால் 1891 வந்து எழுதப்பட்டிருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட்டை வச்சிருப்பா அப்படி. நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது ரெக்வஸ்ட்டு DRDO உடைய ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், சரிங்களா. ஸோ DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இவங்களுடைய ஒரு சிஸ்டம்ஸ், சரிங்களா, ஒரு சென்டர், அது வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, சரிங்களா. ஸோ அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர், அதுக்கப்புறம் சென்டர் ஃபார் ஏர்பார்ன் சிஸ்டம்ஸ், ஸோ கேப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பா அப்படி. நெக்ஸ்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா மேகதாட்டு டேம், சரிங்களா. ஸோ அதனுடைய கொள்ளளவு வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி 67.16 TMC, சரிங்களா. ஸோ இதில் வந்து அவங்க அந்த அணை கட்டக்கூடாது. ஸோ அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புக்கும் அதே மாதிரி ட்ரிபியூனலுடைய அந்த ஃபைனல் ஜட்மெண்ட்டுக்கும் வந்து இது ட்ரிபியூனல் தீர்ப்புக்கும் வந்து ரொம்ப முரணாக இருக்குது, வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ இதில் வந்து காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல், ஸோ அவங்க வந்து எப்போ ஃபைனல் அவார்ட் கொடுத்துருப்பாங்கன்னா 5/2007 அன்னைக்கு கொடுத்துருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட் வந்து 16/2018 அன்னைக்கு வந்திருக்கும், சரிங்களா. இதில் எதுலையுமே வந்து அந்த மேகதாது ப்ராஜெக்ட்டுங்கிறது அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணி சொல்லவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து இதுக்கு வந்து வயலேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி அதுக்கப்புறம் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் கிட்ட சொல்லி நீங்கள் வந்து இதுக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடாது, அதாவது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, சரிங்களா, புதுச்சேரி, கேரளா கேட்காம நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பா அப்படி. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபிஷர்மேன் வந்து ஸ்ரீலங்கன் அவங்க நேவி வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட 2026 12 இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு, சரிங்களா. 58 ஃபிஷர்மேன் இன் ஸ்ரீலங்கன் கஸ்டடியில் இருக்காங்க. 266 ஃபிஷிங் போட்ஸ் வந்து அவங்க சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணி அவங்களே இமீடியட்டாக ரிலீஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா அப்படி. ஸோ IMBL இது அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க, IMBL இன்டர்நேஷனல் மேரிடைம் பவுண்டரி லைன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் IMBL. நெக்ஸ்ட் அதே மாதிரி PM பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபினான்ஸ் மினிஸ்டரையும் பார்க்குறாரு, சரிங்களா. ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட என்ன கேட்டார்னா, எங்களுக்கு வந்து ஓசூர், கோயம்புத்தூர், மதுரை, ஸோ இந்த 3 இடங்களே எங்களுக்கு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸும் எங்களுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, சரிங்களா. ஸோ அதே மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட வந்து சொல்லியிருப்பா அப்படி. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு அசம்பிளியுடைய ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. ஸ்பீக்கர் வந்து JCD பிரபாகர், அப்புறம் டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து M ரவிசங்கர், சரிங்களா. ஸோ இவங்க வந்து இவங்களை லீடர் ஆஃப் ஹவுஸ் அதுக்கப்புறம் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், ஸோ இவங்க 2 பேரும் தான் அந்த ஸ்பீக்கருடைய ஹேண்டை கையை பிடிச்சிட்டு போய் அவங்க சேர்ல உட்கார வச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு இங்கிலாண்டில் ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடியது. ஸோ கிங் வந்து அவர் ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, சப்போஸ் பார்லிமெண்ட் நிராகரிச்சிட்டாங்க, அவங்க டினை பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து கிங்க கிட்ட சொல்லக்கூடியவர் வந்து ஸ்பீக்கர் தான் போய் சொல்லணும், சரிங்களா. ஸோ அப்படி போய் சொன்னார்னா அவர் வந்து கோவப்பட்டு அவருக்கு வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட், மரண தண்டனை வந்து விதிச்சிருவார், சரிங்களா. ஸோ அதனால அதுக்கு பயந்துட்டு அவங்க பார்லிமெண்ட்ல யாரோ ஸ்பீக்கராக நாமினேட் பண்ணாங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த பார்லிமெண்ட் வந்து எதிர்த்து ஓடுவாங்க. ஸோ அப்படி ஓடும்போது அவங்களே கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து சேர்ல உட்கார வைப்பாங்க, சரிங்களா. ஸோ அந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணி தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி டெம்பரரியாக இருந்த ஸ்பீக்கர், ப்ரோட்டம் ஸ்பீக்கர் யாருன்னா திரு மூவி கருப்பையா அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஃபார்மல் ஸ்பீக்கர்ஸாக இருந்தவங்க சிவசண்முகம் பிள்ளை, கிருஷ்ணராவ், செல்லப்பாண்டியன், சரிங்களா. ஸோ இவங்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்பீக்கராக இருந்தவங்க. ஸோ ஒரு குரல் கொடுத்துருக்காங்க, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல். ஒருவருடைய குணமும் குற்றமும் 2ஐயும் ஆராய்ந்து அதில் எது அதிகமாக இருக்கோ அதை வச்சு தான் அவரை வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த குரல். நெக்ஸ்ட் உயிர்நீர் இயக்கம். உயிர்நீர் இயக்கம்னா ஜல்ஜீவன் மிஷன் 2.0. ஸோ இதுக்கான MOU வந்து 26 ஜூன் 2 வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து டிசம்பர் 28 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ஸோ இது சீஃப் மினிஸ்டர் அதுக்கப்புறம் யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஜல் சக்தி சியா பாட்டில், சரிங்களா. இவங்க 2 பேரும் தான் சைன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நேஷனல் ஜல் ஜீவன் மிஷன், அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல் ஸ்கீம் சாங்ஷனிங் கமிட்டி SLSSG அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து 46.71 lakh ஃபங்க்ஷனல் ஹவுஸ் ஹோல்ட் டேப் கனெக்ஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ இதில் வந்து 45 நியூ மல்டி வில்லேஜ் ஸ்கீம்ஸு, ரெட்ராஸ்பெக்டிங் ஆஃப் 56 கம்பைன் வாட்டர் சப்ளை ஸ்கீம்ஸு, 21,258 சிங்கிள் வில்லேஜ் ஸ்கீம்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா 18,123 crore rupees வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் 9,025 crore, தமிழ்நாடு வந்து 9,097 crore ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 50-50 ரேஷியோவில் வந்துடுது.
சரிங்களா. ஸோ அப்போ இந்த எம்ஓயு மூலமாக நமக்கு வந்து கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து 2177 crore rupees வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது ரூரல் ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியதான் இந்த ஜல் ஜீவன் மிஷன். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அயோத்திதாச பண்டிதர் அவருடைய பர்த்டே வந்திருக்கும், பர்த் ஆனிவர்சரி வந்திருக்கும். ஸோ May 20. ஸோ அவர் வந்து பிறந்தது 20th May 1845 in 1000 lights. ஸோ தேனாம்பேட் அப்போ இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில். ஸோ அவருடைய தமிழ் டீச்சர் வந்து வல்லக்காலத்தி அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவருடைய பேரை தான் இவரை வந்து வச்சுக்கிட்டு இருப்பா அப்படி. சரிங்களா. ஸோ இவரை வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டர், ரிசர்ச்சர், ஹிஸ்டாரியன், பப்ளிஷர், பிசிசியன். ஸோ இதில் வந்து சித்தாவா இருந்திருப்பா அப்படி. அப்புறம் ஸ்பீக்கர், லிங்குவிஸ்ட், மல்டிலிங்கல் ஸ்காலர். ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய திறமைகள். அபாலிசிங் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் சோசியல் லிபரேஷன். ஸோ சமூக விடுதலை, அப்புறம் சாதி ஒழிப்பு, அதுதான் வந்து இவருடைய முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கு. ஸோ ஸ்டடிட் சித்தா மெடிசின் அண்ட் பிகேம் சித்தா பிசிசியன். ஸோ 1885 ஜான் ரத்னத்தோட சேர்ந்து திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாப்படி. ஸோ அதே மாதிரி ஜூன் 1907 ஸோ ஒரு பைசா தமிழன் மேகசின். 1892 நீலகிரி கான்ஃபரன்ஸில் ரிசர்வேஷனுக்கான ரெசல்யூஷன் வந்து கொண்டு வந்திருப்பாப்படி. நெக்ஸ்ட் ரிசர்வேஷன் ரைட்ஸ் ஃபார் ஒப்ரஸ்ட் கம்யூனிட்டிஸ், லீகல் ஈக்குவாலிட்டி பிட்வீன் மென் அண்ட் விமன். சரிங்களா. ஸோ அதே மாதிரி விடோ ரீமேரேஜ், அதுக்கப்புறம் விமனுக்கு ப்ரொஃபஸ் வொகேஷனல் எஜுகேஷன். ஸோ இங்கே வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா அப்படி. சரிங்களா. ஸோ இதனால தான் வந்து அவர் என்ன சொல்கிறோன்னா ஃபாதர் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம் இன் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியவர் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். ஃபாதர் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம் இன் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான எம்ஓயு. ஸோ நியூ கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டில் இண்டஸ்ட்ரியல் செக்டரில் போடப்பட்ட ஒரு ஃபஸ்ட்டு எம்ஓயு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லார்சன் அண்ட் டூப்ரோ. சரிங்களா. ஸோ எல்என்டி இவங்களோட போட்டிருக்காங்க. 18,600 crore 8,200 ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது. சரிங்களா. ஸோ இது வந்து எக்ஸ்பென்ஷன் ப்ராஜெக்ட் தான். ஓவரால் மூணுமே வந்து காஞ்சிபுரத்தில் வந்து டேட்டா சென்டர் எக்ஸ்பென்ஷன் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி, திருவள்ளூரில் காட்டுப்பள்ளி எல்என்டி ஷிப் பில்டிங் யார்ட் காட்டுப்பள்ளி எக்ஸ்பென்ஷன். இதில் சீஃப் மினிஸ்டருடைய விஷன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காருன்னா $1.5 trillion எக்கானமி பை 2036. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா $1 trillion பை 2030 சொல்லியிருப்பாங்க. இவர் $1.5 trillion பை 2036 அப்படின்னு சொல்லி சீஃப் மினிஸ்டர் விசன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காப்படி. ஸோ ஃபர்ஸ்ட் எம்ஓயு இண்டஸ்ட்ரியல் செக்டர் சைன்ட் சின்ஸ் நியூ கவர்மெண்ட் ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து June 5 வந்து காயிதே மில்லத் அவர்களுடைய பர்த் ஆனிவர்சரி. சரிங்களா. ஸோ இந்தியாவுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக தமிழ் தான் வந்து கொண்டு வரணும். ஸோ தமிழுக்கு தான் அந்த குவாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ல வந்து பேசினவர் வந்து காயிதே மில்லத் அவர்கள். சரிங்களா. அவருடைய மெமோரியல் வந்து வாலாஜா பிக் மாஸ்க் ட்ரிப்ளிகேன்ல இருக்கக்கூடியது. ஸோ பார்லிமெண்ட்ல December 13, 1967 அன்னைக்கு வந்து ஸ்பீச் கொடுத்துருப்பாப்பி. சரிங்களா. ஸோ இன்னும் free country people seek only equal status for every language and every linguistic community அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ் as credential to be official language of the country அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ல வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து அஞ்சலை அம்மாள் அவர்களுடைய பர்த் ஆனிவர்சரி. அஞ்சலை அம்மாள் ஸோ அவர் என்னன்னு சொல்லுவோம். ஸோ ஜான்சி ராணி ஆஃப் சவுத் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய 137th பர்த் ஆனிவர்சரி June 1 அன்னைக்கு. சரிங்களா. ஸோ அவர் பிறந்தது வந்து 1890 at கடலூர். சரிங்களா. அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அம்மா கண்ணு முத்துமணி. ஸோ 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருப்பாங்க திண்ணை பள்ளிக்கூடம். ஸோ இது வந்து வில்லேஜ் பியால் ஸ்கூல் திண்ணை பள்ளிக்கூடம் இங்கே தான் வந்து அவர் படிச்சிருப்பாப்பி. ஸோ ஏர்லி ஏஜ்ல இருந்தே அவருக்கு இவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் பேட்ரியாட்டிக் ஸ்பிரிட் இருந்திருக்கு. ஸோ அந்த நாட்டு பற்றுங்கிறது சிறு வயதுல இருந்து இருந்திருக்குது. ஸோ இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண ப்ரொடெஸ்ட், ஸோ அதாவது இதெல்லாம் வந்து என்னென்ன பார்த்தோம்னா மூமெண்ட் அஜிடேஷன். ஸோ இதெல்லாம் வந்து இதன் அவருடைய போராட்டத்தின் மூலமா அவருக்கு வந்து 6 ஆண்டுகள் வந்து இம்ப்ரிசன்மெண்ட் கிடைச்சிருக்கு. சரிங்களா. மோர் தென் 6 years கிடைச்சிருக்கும். அதில் என்னென்ன முக்கியமானதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நீல் ஸ்டாச்சு ரிமூவல் அஜிடேஷன். சரிங்களா. ஸோ இதில் வந்து அவங்களுடைய டாட்டர் லீலாவதி அவங்களும் வந்து இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. அதனால லீலாவதிக்கும் வந்து 4 years இம்ப்ரிசன்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, ஃபாரின் கிளாஸ் பாய்காட் மூவ்மெண்ட், வீவர்ஸ் மூவ்மெண்ட். சரிங்களா. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான மூவ்மெண்ட் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து வெள்ளூர் பிரிசனில் இருக்கும்போது பிரெக்னன்சியாக இருந்திருப்பாங்க. சரிங்களா. ஸோ அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவங்களே பரோலில் விட்டுட்டு டெலிவரிக்கு அப்புறம் அகைன் வந்து ரீஇம்ப்ரெஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பெரியார் வந்து அப்போ மெட்ராஸ் காங்கிரஸ் கமிட்டியோட பிரசிடெண்டாக இருந்தப்போ கடலூரில் வந்து காதி வேர் பண்ணணும்னு சொல்லி காதி கேம்பெயின் வந்து பண்ணிட்டு இருப்பாப்படி. ஸோ அப்போ வந்து இவங்க அந்த காதி துணி மூட்டையெல்லாம் தலையில வச்சுட்டு இவங்களும் வந்து அந்த பிரச்சாரம் செஞ்சிருப்பாங்க. சரிங்களா.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா அவங்களுடைய வீடு சரிங்களா. ஸோ ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கப்புறம் இவங்களுடைய வீடு எல்லாம் விற்று நம்ம அந்த ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மகாத்மா காந்தி கடலூர் வந்தப்போ பிரிட்டிஷ் வந்து இவரை அவங்கள காந்தி அவர்களை பார்க்காம தடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பரதா போட்டுட்டு காந்தியை போய் மீட் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ அதனால காந்தி அவர் இவங்களை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருப்பா அப்படி. ஸோ மெம்பர் ஆஃப் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா கடலூர் கான்ஸ்டிடன்சில இருந்து 2 முறை எலெக்ட் ஆகியிருப்பாங்க. 37, 46ல 2 டைம் கடலூர் கான்ஸ்டிடன்சில இருந்து மெம்பர் ஆஃப் அசம்பிளியா வந்து எலெக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் சிடிஎஸ். ஸோ சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இதில் வந்து 4 lakh rupees வந்து 4 lakh பர் ஆனம் கொடுக்குறாங்க. ஸோ கோல்டு மெடல் நேஷனல் லெவலில் கோல்டு மெடல் வின் பண்ணக்கூடிய 20 ஏஜ் கீழே இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு. நெக்ஸ்ட் வந்து எம்ஐஎம்எஸ். ஸோ மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் மெடல் வந்து வின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஸ்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு பர் ஆனம் வந்து 12 lakh rupees வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து எலைட் ஸ்கீம் சரிங்களா. எலைட் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் எலைட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம் சரிங்களா. இவங்க வந்து இன்டர்நேஷனல் லெவலில் அதே மாதிரி ஒலிம்பிக்ல மெடல் வின் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 30 lakh rupees வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எலைட் அத்லெட் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் ஸ்கீம் சரிங்களா. ஸோ இதன் கீழே தமிழ்நாட்டை சார்ந்த செஸ் பிளேயர் வைசாலி சரிங்களா இவங்களுக்கு வந்து 10 lakh rupees வந்து அவங்க இன்டர்நேஷனல் செஸ் டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அசிஸ்டன்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. எந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படின்றது பார்த்துக்கோங்க. 6 வரணும் மிஸ் ஆயிருக்கு. ஓகே சகுரா ஹைஸ்கூல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து அங்கே ஜப்பானுக்கு வந்து கூட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி அவங்களுடைய இதெல்லாம் வந்து நம்ம மாணவர்களுக்கு ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சகுரா ஹைஸ்கூல் ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த 4 ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு டீச்சர் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன் சவுத் இந்தியா சயின்ஸ் ஃபேர் ஸோ SISF இதில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலமாக அவங்க செலக்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவங்க ஜப்பான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஏஜென்சி JST சரிங்களா. அந்த 4 பேர் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. டோட்டலாக இந்தியாவிலேருந்து 60 பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. அதில் 56 ஸ்டூடெண்ட்ஸ் 4 டீச்சர்ஸ் டோட்டலாக 60 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து அந்த ப்ரோக்ராமுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ் ஷார்ட் ஸ்டோரி லிட்ரேச்சர் பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ தமிழில் வந்து அந்த ஷார்ட் ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதெல்லாம் வந்து யார் எந்தெந்த மேகசின்லாம் வந்து அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. செஞ்சுரி ஆஃப் தமிழ் ஷார்ட் ஸ்டோரி லிட்ரேச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி தமிழில் வந்து வந்தது 1920s வந்து பிகின் ஆகுது சரிங்களா. ஸோ VVS ஐயருடைய குளத்தங்கரை அரச மரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ VVS ஐயருக்கு முன்னாடி வீரமா முனிவர் ஸோ அவருடைய பரமார்த்த குரு கதைகள் அதுக்கப்புறம் மாதவையாவுடைய குசிகர் குட்டி கதைகள் சுப்பிரமணிய பாரதி ஸோ ஷார்ட் நரேட்டிவ். ஸோ இதெல்லாம் வந்து VVS ஐயருக்கு முன்னாடி வந்தது. பட் VVS ஐயர் தான் அந்த ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்ல வந்து கொண்டு வந்தவர் சரிங்களா. ஸோ டு ரைட் இன் ரெகக்னைசபிள் ஃபார்ம் ஆஃப் மாடர்ன் ஷார்ட் ஸ்டோரி அது வந்து VVS ஐயர் தான் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணியிருப்பா அப்படி. ஸோ அதே மாதிரி சங்கம் லிட்ரேச்சர்லேயே வந்து நமக்கு வந்து ஷார்ட் ஸ்டோரி லைக் நெரேட்டிவ்ஸ் வந்து இருக்கு இன் பொய்டிக் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் VVS ஐயர் வந்து அவருடைய ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் வந்து மங்கையர் கரசியின் காதல் அப்படிங்கிற நேம்ல 1912 வந்து என்ன பதிப்பகம்னா கம்பநிலையம் பதிப்பகம் கம்பநிலையம் பிரஸ்ல மூலமா அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பா அப்படி சரிங்களா பப்ளிஷ் பண்ணியிருப்பா அப்படி. இதில் 5 ஸ்டோரிஸ் இருக்கு. மங்கையர் கரசியின் காதல், காங்கேயன், கமல விஜயம், ஜீன் ஜாக்யூஸ், குளத்தங்கரை அரச மரம் சரிங்களா. வந்து 5 ஷார்ட் ஸ்டோரிஸை வச்சுதான் இந்த மங்கையர் கரசியின் காதலுங்கிற ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பா அப்படி 1912. ஸோ தான் வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் இன் தமிழ். நெக்ஸ்ட் வந்து எட்கர் ஆலன் போ. ஸோ இவர் வந்து அமெரிக்கன் ஷார்ட் ஸ்டோரியோட ஒரு முக்கியமான பயணியர் முன்னோடி. ஸோ இவர் வந்து அந்த ஷார்ட் ஸ்டோரிங்கிறதுக்கான டெஃபினேஷன் சொல்றாரு. ஸோ சிங்கிள் சிட்டிங்கில் அதை வந்து படிச்சு முடிக்க வேண்டும். அதே மாதிரி யூனிட்டி மெயின்டைன்ஸ் யூனிட்டி ஃப்ரம் ஃபர்ஸ்ட் லைன் சிங்கிள் சப்ஜெக்ட் ஆர் சிங்கிள் மென்டல் ஸ்டேட். ஸோ அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் சிட்டிங்லேயே ஒரு சிங்கிள் சிட்டிங்லேயே வந்து ரீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் புதுமை பித்தன். ஸோ அவர்களுடைய முக்கியமான ஒரு ஷார்ட் ஸ்டோரி விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேங்கோ லீவ்ஸ் ஹேவ் பிரைஸ் பிகாஸ் லேபர் இன்வால்வ்டு சரிங்களா. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காரு.
நெக்ஸ்ட் வந்து நாஞ்சில் நாடகம். ஸோ இவரை வந்து தமிழ் ஷார்ட் ஸ்டோரி பற்றி சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி எதெல்லாம் சொல்லியிருக்காங்க, யார் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. சிஎஸ் செல்லப்பா. ஸோ அவருடைய தமிழ் ஷார்ட் ஸ்டோரி இஸ் பார்ன் அப்படிங்கிற அந்த புக்கில் பாரதியுடைய 1/6 அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் தமிழ் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி சிஎஸ் செல்லப்பா வந்து சொல்லியிருக்கா. அப்படி நெக்ஸ்ட் வந்து வினோத சம்பாஷணி அப்படின்னு சொல்லக்கூடியது 1888 சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மக்தும் சாஹிப். ஸோ இவரை தான் வந்து எழுதியிருப்பாப்படி. இது வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சரிகை தலைப்பாகை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கக்கூடிய. ஸோ எது ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக சொல்ல முடியாதனால எல்லாருமே வந்து அவங்களுடைய ஒரு ஆய்வின்படி இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ சரிகை தலைப்பாகை அப்படின்னு சொல்லக்கூடியது 1877 வந்து நற்போதகம் அப்படிங்கிற மேகசினில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ அதனுடைய ஆத்தர் வந்து சாமுவேல் பால் ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் தமிழ் ஷார்ட் ஸ்டோரிஸ். இவர் வந்து இதெல்லாம் யார் அந்த இதில் இருந்திருப்பாங்கன்னா சுப்பிரமணிய பாரதி, விவிஎஸ் ஐயர், ஏ மாதவையா, இவங்க 3 பேரை சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வேவ் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி பார்த்தோம்னா புதுமை பித்தன், குப்பா ராஜகோபாலன், மௌனி. சரிங்களா. இவங்க வந்து 3 பேரும் அடுத்து வந்து அந்த ஷார்ட் ஸ்டோரிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க நிறையா. நெக்ஸ்ட் வந்து மணிக்கோடி மேகசின். ஸோ இது வந்து தமிழ் ஷார்ட் ஸ்டோரியில் ரொம்ப முக்கியமானது. இந்த மணிக்கோடியுடைய செகண்ட் ஃபேஸ் இது வந்து 1935 to 1938. ஸோ இது வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் தமிழ் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்றாங்க. 1935 to 38 கோல்டன் ஏஜ் ஆஃப் தமிழ் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ஜெயகாந்தன் அவர்களுடைய அக்னி பிரவேசம். ஸோ ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஆனந்த விகடன்ல பப்ளிஷ் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து லிட்டரரி மேகசின் தாமரை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனுடைய எடிட்டர் வந்து தீகா சிவசங்கரன் அவர்கள். ஸோ நெக்ஸ்ட் ரைட்டர் அம்பை. இவர் வந்து பெண்களை மையமாக வச்சு நிறைய எழுதியிருப்பா. அப்படி நெக்ஸ்ட் வந்து வேற என்ன முக்கியமான மேகசின்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஷார்ட் ஸ்டோரி பப்ளிஷ் பண்ண லிட்டரரி மேகசின்ஸ் வேற என்ன, அதனுடைய எடிட்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. ஸோ சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சாந்தி ரகுநாதன், அதுக்கப்புறம் சரஸ்வதி வி விஜயபாஸ்கர், தீபம் நான் பார்த்தசாரதி, கனையாளி வந்து கஸ்தூரி ரங்கன், தமிழ்வேலி சமயவேல், சிறுகதை. ஸோ இது வந்து ஒரு அசோசியேஷன் மூலமாக வெளியே வந்திருக்கும். நெக்ஸ்ட் தனிமை வெளி, பாலை நிலவன், மணல் வீடு, ஹரிகிருஷ்ணன். சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து லிட்ரரி மேகசின்ஸ், அதனுடைய எடிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டருடைய லெட்டர்ஸ். ஸோ சீஃப் மினிஸ்டர் லெட்டர் எழுதியிருப்பா அப்படி பிஎம்க்கு. ஸோ அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான அந்த ஃபெர்டிலைசர் வந்து இப்போ அந்த கரீஃப் சீசன் வரப்போகுது. ஸோ அதில் வந்து ஷார்டேஜ் இல்லாமல் எங்களுக்கு சப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிஎம்க்கு லெட்டர் எழுதியிருப்பா அப்படி. சரிங்களா. ஸோ தமிழ்நாடுங்கிறது அக்ரேரியன் ஸ்டேட். சரிங்களா. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து மோர் தென் 40% ஆஃப் பாப்புலேஷன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான வாழ்வாதாரமாக இருக்கு. கிராஸ் கல்டிவேட்டட் ஏரியா வந்து 62 lakh ஹெக்டேர்ஸும், நெட் சோன் ஏரியா 48 lakh ஹெக்டேர்ஸாகவும் இருக்கு. சரிங்களா. இதில் 92% ஃபார்மர்ஸ் வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். ஸோ அவங்களுடைய லேண்ட் ஹோல்டிங்ஸ் பார்த்தோம்னா லெஸ் தென் 2 hectare கீழே இருக்கக்கூடியது. ஸோ தமிழ்நாடு வந்து 3% ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் இருக்கு இந்தியாவில். ஸோ ஷார்ட் ஃபால் இன் ஃபெர்டிலைசர் சப்ளை. சரிங்களா. ஸோ யூரியா, டிஏபி, எம்ஓபி. ஸோ இந்த ஆர்டரில் தான் ஷார்ட் ஃபால் வந்து இருக்கு. சரிங்களா. ஸோ ரெக்வஸ்டட் டு சப்ளை ரெக்வயர்ட் குவான்டிட்டி ஃபார் கரீஃப் சீசன் 2026. ஸோ அதுக்கான ஃபெர்டிலைசர் வந்து எங்களுக்கு தடை இல்லாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிஎம்க்கு லெட்டர் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் இன்னொரு லெட்டரில் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் எக்ஸ்போர்ட்டிங் ஸ்டேட் தமிழ்நாடு. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த காட்டனுக்கான இம்போர்ட் டியூட்டி வந்து 11% இருக்கு. சரிங்களா. இது வந்து 0% எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா அப்படி. 11%லேருந்து 0% கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா அப்படி. சரிங்களா. ஸோ அந்த பிரைஸ் ஆஃப் காட்டன் வந்து 67,700 per candy. ஸோ அந்த அளவுக்கு 25% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி யான் பிரைஸ் வந்து பர் கேஜிக்கு 330 rupees இருக்கு. சரிங்களா. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் அதிகப்படியான வேலை வாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடியது இந்த டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் செக்டர் தான். சரிங்களா. ஸோ எங்களுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறதுனால அது அந்த எக்ஸ்போர்ட் இது வந்து எங்களுக்கு பாதிக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த 11% இம்போர்ட் டியூட்டியை வந்து 0% மாற்றி கொடுங்க, குறைச்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பா அப்படி. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு என்வாரன்மெண்ட் டே. ஸோ இது வந்து June 5 வந்து நம்ம சொல்லுவோம். இதுக்கான தீம் வந்து கொடுத்துருக்காங்க June 5. இதுக்கான தீம் வந்து இன்ஸ்பைர்ட் பை நேச்சர் ஃபார் கிளைமேட் ஃபார் அ ஃபியூச்சர். ஸோ நெக்ஸ்ட் June 5 அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேபினெட் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் சீஃப் மினிஸ்டர். நெக்ஸ்ட் பக்ரீத். ஸோ ஃபெஸ்டிவல் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ப்ராஃபட் இப்ராஹிம். ஸோ அவர் வந்து அவருடைய மகன் ஒன்லி சன் இஸ்மாயிலை வந்து ஸோ அவர் வந்து அந்த கடவுள் சொன்னது ஆணைக்கிணைக அவர் வந்து அவரை தியாகம் செய்ய முன் வந்திருப்பா அப்படி. ஸோ அதனால அவருடைய நினைவாக அந்த தியாகத்தை போற்றும் விதமாக பக்ரீத் வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஎம் வந்து அதுக்கு வாழ்த்து சொல்லியிருப்பா அப்படி. நெக்ஸ்ட் வந்து பாருங்க
கான்ஃபிடன்ஸ் மோஷன் சரிங்களா. ஸோ இது வந்து அசம்பிளி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து நியூ கவர்மெண்ட் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அந்த கான்ஃபிடன்ட் மோஷன் அந்த நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தது வந்து மே 13 அன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட டிவிகேக்கு எவ்வளோ ஓட்டு வந்திருக்குன்னா 1,71,26,208 ஓட்ஸ். ஸோ 34.92% ஓட்ஸ் வந்து வங்கிகளுக்கு வந்திருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த், ஸோ அவங்களுக்கு தேவையான 40 வெஹிக்கிள்ஸ் வந்து அவரே ஓட்டி அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. 2.9 crore rupeesல சரிங்களா. ஸோ இந்த டைரக்டரேட்டுடைய ஃபங்க்ஷன் முக்கியமான ஒர்க்கிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஸ் செலக்டிவ் ஆக்ட் சரிங்களா. ஸோ ப்ராஹிபிஷன் ஆஃப் செக்ஸ் செலக்ஷன் ஆக்ட் 94, அதாவது அந்த கரு வந்து பெண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது ஸ்கேன் சென்டர்ல சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து முறையாக இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்ணக்கூடியது அவங்க. அதே மாதிரி போலி டாக்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணக்கூடியது, ஸோ அதை வந்து மானிட்டர் பண்ணக்கூடியதும் இந்த டைரக்டரேட்டுடைய டியூட்டி. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து 97 சரிங்களா. ஸோ இந்த 2 ஆக்ட் வந்து ரெகுலேஷன்லாம் கரெக்டாக கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுறாங்களான்னு இவங்க வந்து என்ஷூர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நீட் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 2026 யூஜி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து கொஸ்டின் பேப்பர் லீக்னால அது வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, ஆல்ரெடி 2024லேயும் வந்து லீக் ஆகியிருக்கும். அப்போ வந்து இதுக்கு முன்னாள் இஸ்ரோடைய முன்னாள் சேர்மனாக இருந்த டாக்டர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து போட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் பற்றி என்கொயரி பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து முதல்வர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த 12th மார்க் பேஸ் பண்ணி எங்களுக்கு வந்து அந்த சீட் வந்து அலோகேட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் வந்து ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரிவ்யூ மீட்டிங். ஸோ சிஎம் வந்து மேற்கொண்ட முக்கியமான கண்டக்ட் பண்ண ரிவ்யூ மீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ எதுக்காகனா அன்இன்டரப்டட் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை டியூரிங் சம்மர் சீசனில் சரிங்களா. ஸோ அந்த வாட்டர் வந்து தடையில்லாமல் கொடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வந்து டைரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பா அப்படி டு ரிவ்யூ ட்ரிங்கிங் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்ரி மண்டே சரிங்களா. ஸோ எவ்ரி மண்டேவும் கலெக்டர்ஸ் வந்து அதை மானிட்டர் பண்ணணும், ரிவ்யூ பண்ணுவோம் வாட்டர் சப்ளையை. நெக்ஸ்ட் வந்து 200 யூனிட்ஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஃபார் ஆல் டொமஸ்டிக் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் வித் கன்சம்ஷன் அப் டு 500 யூனிட்ஸ் வரைக்கும் 200 கன்சம் பண்ணாக்க 200 யூனிட்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியாக இருக்கும். ஸோ டொமஸ்டிக் கனெக்ஷன்ஸுக்கு. ஸோ இது வந்து 10/5 இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு வருது சரிங்களா. ஸோ ஸ்டேட்டுடைய பீக் பவர் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 21,326 மெகாவாட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கிரைம், ஸோ அகைன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன், ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு ரிவ்யூ மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பா அப்படி. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்புறம் டீச்சர்ஸ், ஸோ இவங்களுக்கான டியர்னஸ் அலவன்ஸ், ஸோ டிஏ வந்து 2% வந்து ஹைக் பண்ணி இப்போ 60% வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இது வந்து 1/1/26 இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி யூனியன் கவர்மெண்ட் வந்து அவங்க 58 60% இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் அடிஷனல் எக்ஸ்பெண்டிச்சராக 1,230 crore rupees வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரிமூவல் ஆஃப் சில்ட் ஃப்ரம் வாட்டர் பாடிஸ் இன்க்ரீஸ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி சரிங்களா. அந்த வண்டல் மண் எடுக்கிறதுக்கான ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. tnecevai.tn.gov.in. ஸோ இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடியதான். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணீங்கன்னா அந்த கன்சர்ன் தாசில்தார் வந்து வித்தின் 10 days வந்து உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருவோம் அப்படி சரிங்களா. ஸோ அதன் மூலமாக வந்து இந்த ஃபார்மர்ஸ், அதுக்கப்புறம் அந்த பானை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், அப்புறம் இண்டிவிஜுவல்ஸும் வந்து அவங்களுடைய பர்சனல் யூஸுக்கும் அந்த வண்டல் மண் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எந்த ஃபீஸோ லைசன்ஸோ எதுவும் வந்து தேவையில்லை. வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் லைசன்ஸ் ஃபீஸ் கட்டாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 40,000 லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் ரூரல் டெவலப்மெண்ட் ரூரல் லோக்கல் பாடிஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து இருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர், இவங்களுக்கு கீழே 98 ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஹையர் செகண்டரி ஸ்கூலு, 36 ட்ரைபல் வெல்ஃபேர் ஹையர் செகண்டரி ஸ்கூலும் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் காலேஜ் போகிறதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து கோச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ஸோ 2023 ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸஸ் சரிங்களா. ஸோ ஃபார் +2 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ கிட்டத்தட்ட 19 என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஆக்ட் 45 or 94 சரிங்களா. ஸோ இது வந்து 69% ரிசர்வேஷன் கொடுத்த ஆக்ட் சரிங்களா. இது வந்து 9th ஷெட்யூலில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த ஜுடிஷியல் ரிவ்யூவில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து குவாரிஸ் ரெகுலேஷன், ஸோ வந்து மணல் குவாரிஸ்லாம்
வழிமுறைப்படுத்தக்கூடியது, நெறிமுறைப்படுத்தக்கூடியது. ஸோ மோர் தென் 2000 ஸ்டோன் குவாரிஸ் அக்ராஸ் தமிழ்நாடு கிராண்ட் பர்மிஷன் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியாலஜி அண்ட் மைனிங். ஸோ 2000 ஸ்டோன் குவாரிஸ் இருக்கு. அதில் வந்து இவங்களுக்கான ரெகுலேஷன்ஸ் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணக்கூடியவங்க SEIAA அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் என்வரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சரிங்களா? ஸோ இது தமிழில் சொல்கிறப்ப அங்கே அத்தாரிட்டிக்கு பதிலாக ஏஜென்சின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, அத்தாரிட்டி. ஸோ இப்போ வந்து ப்ரெசெண்டாக அந்த 67 குவாரிஸ் வந்து இல்லீகலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி அதை வந்து டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சேலம் திண்டுக்கல்ல இருந்து லைம் ஸ்டோன் வந்து குவாரிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி திருச்சியில் குவார்ட்ஸ் வந்து குவாரி பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அன்ஆத்தரைஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணியிருக்காங்க திருச்சியில இருந்து குவார்ட்ஸ், சேலம் திண்டுக்கல்ல இருந்து லைம் ஸ்டோன். சரிங்களா? ஸோ ஜூன் 24ங்கிறது கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய பர்த் ஆனிவர்சரி. ஸோ ஜூன் 26 வந்து மாப்போசி அவர்களுடைய பர்த் ஆனிவர்சரி. சரிங்களா? ஸோ மாப்போசி அவருடைய புக்கில் வந்து என்ன சொல்லி போனால் 1798 to 1801. ஸோ இந்த 4 years வந்து வார் நடந்திருக்கும். யாருக்குன்னா பாஞ்சாலங்குறிச்சியுடைய ரூலர்ஸ், அதுக்கப்புறம் பிரிட்டிஷுக்கும் நடந்திருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து இந்தியாவில் நடந்த முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொல்லியிருப்பாப்பி. ஸோ அதாவது சரிங்களா, பிரிட்டிஷ் எதிர்த்து போரிட்ட முதல் அரசர் அப்படின்னு சொல்லியிருப்பாப்பி. ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் லிபரேஷன் இந்தியா அண்ட் ஏர்லியஸ்ட் ஸ்ட்ரகிள் அகைன்ஸ்ட் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லி மாப்போசி அவர்கள் சொல்லியிருப்பாப்படி. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து யோகிக் கிளீன்சிங் ஃபார் குட் ஹெல்த். ஸோ அதாவது யோகாவுடைய சில டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி கந்தா தௌத்தி. ஸோ அது வந்து டீத்து, மௌலா தௌத்தி, மூல தௌத்தி, அனல் கிளீன்சிங், கப்பலா அந்தர் தௌத்தி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க, அது ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வரல. ஸோ லோ பிளட் ப்ரெஷர். ஸோ இது வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க. இதில் நேச்சுரலாகவே வந்து சில பர்சன் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாலும் அவங்களுக்கு லோ பிளட் ப்ரெஷர் வந்து இருக்கும். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ஹைப்போடென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ லோ பிளட் ப்ரெஷர் அது வந்து ஒரு டிசீஸாக கன்சிடர் பண்ணணும்னா அந்த பிளட் ப்ரெஷர் வந்து பிலோ 120 mmHg கீழே போச்சுன்னா அது வந்து லோ பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி 90 அதாவது 110 கீழே போச்சுன்னா அது வந்து ரொம்ப வார்னிங் லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட வந்து நமக்கு வந்து ஜூன் மந்த்துக்கான அந்த ஜிஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து ஜூலை மந்த் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.